பிரதமரை நிழலாக தொடரும் கரும்படை வீரர்கள் 140 கோடி மக்கள் தலைவரை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள்? இந்திய மண்ணில் உள்ள 140 கோடி மக்களை வழிநடத்தி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சிகளுக்கு வந்து இறங்கும் போது அவரை கருப்பு கண்ணாடியுடன் கருப்பு கோட் சூட் அணிந்தபடி டெரர் வீரர்கள் நிழலாக தொடர்ந்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வீரர்கள் பிரதமரை யாரும் நெருங்காதபடி பாதுகாப்பு வளையத்தை அமைத்து ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து செல்வார்கள். பிரதமரின் தனி நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், ரோட் ஷோக்கள், பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் என பிரதமரை 24 மணி நேரமும் நிழலாக தொடர்வார்கள். இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் வரும் திரில் காட்சிகள் போல் இருக்கும். பிரதமர் இருக்கும் இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் வரை பாதுகாப்பு வளையம் அமைத்து கண்காணிக்கும் அவர்களது பார்வை எங்கு யாரை நோக்கி இருக்கின்றது என்பதே யாராலும் யூகிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதுவே இவர்கள் கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கும் ரகசியம் என்றும் கூறுவதுண்டு. அப்படிப்பட்ட இந்த வீரர்கள் யார் என்ற கேள்வி எழும்பொழுது அவர்கள் பிரதமரின் பாதுகாவலர்கள் என்று எல்லோரும் சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை மட்டுமே 24 மணி நேரமும் பாதுகாக்கும் ஒரு சிறப்பு படையினர் என்பது, அதாவது எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழு என்பது யாருக்கும் அதிகம் தெரிந்திருக்காது. சிறப்பு பாதுகாப்பு குழு என்பதன் சுருக்கமே எஸ்பிஜி என்பதாகும். அவர்கள் யார், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பது பற்றியும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் இந்த படை உருவாக்கப்பட்டது, இவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, இவர்கள் எப்படி மற்ற பாதுகாப்பு பிரிவிலிருந்து மாறுபடுகிறார்கள் என்று கேட்டால் அது மிகவும் சுவாரஸ்யமான ஆங்கிலம் படத்தை போல் இருக்கும். 1984ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவரது மெய்க்காவலர்களே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச நாடுகளையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்திய வரலாற்றின் மறையாத தழும்பாக பதிந்த இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இந்திய நாட்டின் பிரதமரின் பாதுகாப்பு குறித்து ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் பிரதமரின் பாதுகாப்பு பணியை முன்பு டெல்லி போலீசார் கவனித்து வந்தனர். டிசிபி தலைமையிலேயே இந்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டது. டெல்லி போலீஸ் படையில் இருந்த பியாந்தர் சிங், சத்வந்த் சிங் ஆகிய இருவர்தான் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமராக பதவியேற்றதும் பிரதமரின் பாதுகாப்பு குறித்து ஆராய ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. பிரதமரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பீர்பால்நாத் என்ற காவல் உயரதிகாரி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இக்குழு அளித்த பரிந்துரையின்படி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் மற்றொரு குழு அமைக்கப்பட்டு ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் என்ற குழு ஏற்படுத்தப்பட்டது. இதுவே எஸ்பிஜி என்ற சிறப்பு பாதுகாப்பு குழுவாகும். இக்குழு 1988ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த குழு உருவாக்கப்பட்ட போது அப்போதைய பிரதமர் ராஜீவ் பிரதமர் பாதுகாப்பு தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் பிரதமரை எப்படியெல்லாம் பாதுகாப்பது என்ற முக்கிய சரத்துகள் இடம்பெற்றன. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிரதமரின் பாதுகாப்பு பற்றிய அம்சங்கள் அடங்கிய நீல புத்தகமாகும். அதீத ரகசியம், நம்பகத்தன்மை அடங்கிய இந்த புத்தகத்திலேயே இந்திய நாட்டின் பிரதமரின் பாதுகாப்பு குறித்த முழு அம்சங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. எஸ்பிஜி அதிகாரிகள் மற்றும் சில வீரர்களுக்கு மட்டுமே இந்த நீல புத்தகத்தில் உள்ள ஷரத்துகளை அறிந்திருக்க முடியும். அது தவிர்த்து மற்ற பிரிவில் உள்ள உயரதிகாரிகளுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு பிரதமருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எந்த வகையில் அவரை பாதுகாக்க வேண்டும், பிரதமர் பங்கேற்கும் மேடையை எப்படி அமைப்பது, அதில் எத்தனை பேர் அமர வேண்டும், இடது மற்றும் வலது பக்கம் யார் யார் அமர வேண்டும், இருக்கைகள் எங்கு போட வேண்டும் உள்ளிட்டவை பற்றிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் மேடையிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட வேண்டும், பார்வையாளர்கள் இருக்கைகள் போட வேண்டும், முதல் வரிசையில் யாரை அமர வைக்க வேண்டும் என்பதும் இந்த நீல புத்தகத்தில் உள்ளது. இந்நிலையில் 1991ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த ராஜீவ் காந்தி சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டுகளால் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் முன்னாள் பிரதமரின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியது. இதனைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு சட்ட திருத்தம் பிரதமர் பாதுகாப்பு எஸ்பிஜி சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. அதன்படி 28 ஆண்டுகள் ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா காந்தி, மகள் பிரியங்கா உள்ளிட்டோருக்கு எஸ்பிஜி சட்டத்தின்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த சட்டத்தில் மீண்டும் ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட்டு பிரதமருக்கு மட்டுமே எஸ்பிஜி சட்டத்தின்படி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல், பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்ட எஸ்பிஜி பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளப்பட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டுமே எஸ்பிஜி பாதுகாப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்திய பிரதமரை பாதுகாக்கும் எஸ்பிஜி குழுவினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால்
அமெரிக்க அதிபரை பாதுகாக்கும் சீக்ரெட் சர்வீஸ் படைக்கு இணையானவர்கள் என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தியாகும். அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் உருவாக்கப்பட்டதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அரங்கில் நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவரை ஒருவன் சுட்டுக் கொன்றான். இந்த கொடுஞ்செயல் நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபரை பாதுகாக்கும் சீக்ரெட் சர்வீஸ் படையை உருவாக்க லிங்கன் கையெழுத்திட்டார். இதுவே லிங்கன் போட்ட கடைசி கையெழுத்து என்பது வரலாற்று நிகழ்வாகும். இந்நிலையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட எஸ்பிஜி குழுவினர் அவரது வீடு, அலுவலகம், செல்லும் இடங்கள், பங்கேற்கும் நிகழ்ச்சிகள், வெளிநாட்டு பயணம் என அனைத்து வகையிலும் 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் ஒரு இடத்திற்கு செல்லும் பட்சத்தில் அவரது பயணத்திற்கு 1 மாதம் முன்பே எஸ்பிஜி அதிகாரிகள் சென்று உள்ளூர் காவல் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அந்த கூட்டத்திற்கு பெயர் அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைன் மீட்டிங் என கூறப்படுவதாகும். இந்த கூட்டத்திற்கு பிறகு எஸ்பிஜி குழுவினர் பிரதமரின் பாதுகாப்பு குறித்த திட்டத்தை உருவாக்குவார்கள். எஸ்பிஜியிலும் பல பிரிவுகள் உள்ளன. ஆபரேஷன்ஸ் விங், ட்ரைனிங் விங், இன்டெலிஜென்ஸ் விங் என பல்வேறு பிரிவுகள் இடம்பெற்று உள்ளன. டூர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் விங் என்ற பிரிவுகளும் உண்டு. இதில் ஆபரேஷன் விங் என்பதுதான் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய முக்கிய பிரிவாகும். கம்யூனிகேஷன், டெக்னிக்கல், டிரான்ஸ்போர்ட் என்ற பிரிவுகள் ஆபரேஷன் விங்கில் அடங்கும். எஸ்பிஜி பொறுத்தவரை வீரர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சி தான் மிக முக்கியமானதாகும். அமெரிக்க உளவுத்துறைக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணறிவு பயிற்சிகள், திறந்தவெளி மற்றும் உள்ளரங்கம் உள்ளிட்ட தளங்களில் கடுமையான உடற்பயிற்சி அளிக்கப்படும். அது மட்டுமின்றி ஒரு பிரதமரை தீவிரவாதிகள் தாக்கும் பட்சத்தில் அதை முறியடிப்பது போன்ற செய்முறை பயிற்சிகளும் தத்ரூபமாக அளிக்கப்படும். குறிப்பாக பிரதமரின் கான்வாய் செயற்கைக்காக அமைக்கப்பட்டு அந்த நேரத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதை எவ்வாறு முறியடிப்பது குறித்த செயல் முயற்சி பயிற்சி அளிக்கப்படும். என்எஸ்ஜி பயிற்சியின் கருப்பு பூனை படையினர் எஸ்பிஜி வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பார்கள். இந்த பயிற்சியின் போது பிரதமரின் பாதுகாப்பு கான்வாய் தத்ரூபமாக அமைத்து தீவிரவாதிகள் தாக்குவது போல் ஒரு நிகழ்வை செயற்கையாக ஏற்படுத்தி செய்முறை பயிற்சியும் அளிக்கப்படும். இதில் மற்றொரு முக்கியமான அம்சத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். எஸ்பிஜி உள் செயல்பாடுகளை கவனிக்கும் உளவு பிரிவின் செயல்பாடுகள்தான் அந்த முக்கிய அம்சமாகும். இந்த பிரிவினர் எஸ்பிஜி வீரர்களை நுணுக்கமாக கண்காணிப்பார்கள். எஸ்பிஜியில் பணிபுரிபவர்களின் தகவல்களை அவர்கள் திரட்டிக் கொண்டே இருப்பார்கள். பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கமாண்டோக்களின் அதிகாரிகள் உள்ளிட்டோர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களின் பின்னணி, அவர்களுடைய தொடர்பு, அவர்கள் வேறு தொழில் செய்யும் தொடர்பு உள்ளிட்ட தகவல்களை உளவுத்துறை 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கும். இப்படி உள்ள செயல்பாடுகளை கண்காணிப்பவர்களை வெளியிலிருந்து கண்காணிக்கும் மற்றொரு உளவு பிரிவு என மொத்தம் 3 உளவு பிரிவுகள் எஸ்பிஜி அமைப்பில் உள்ளது என்றால் அந்த அமைப்பின் செயல்பாடுகளின் சிறப்பை பற்றி நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். எஸ்பிஜி அமைப்பில் உள்ளவர்கள் விசுவாசமாக உள்ளார்களா? அவர்கள் உண்மையாக பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களா? பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு உண்மையாக செயல்படுகிறதா உள்ளிட்டவை குறித்து துல்லியமாக அறிய எஸ்பிஜியின் உளவுத்துறை எந்த நேரமும் விழிப்புடன் செயல்படும் என்பதே உண்மையாகும். எஸ்பிஜி 1500 பேர் பணியாற்றுகிறார்கள் என்றும் நிர்வாகத்தில் சுமார் 200 பேர் உள்ளனர். இப்படி நாட்டின் தனி சிறப்பை பெற்றுள்ள எஸ்பிஜியில் சேர்வது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இங்கு நேரடி தேர்வு கிடையாது. ரயில் பாதுகாப்பு படை, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளிலிருந்தே ரெப்புடேஷன் அடிப்படையில் எஸ்பிஜிக்கு கமாண்டோக்கள், அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதிலும் தேர்வு முறை சற்றே வித்தியாசமானதுதான். ஐஜி தலைமையில் 2 டிஐஜி, 2 எஸ்பி அடங்கிய 5 குழு மற்றும் ரெப்புடேஷன் செய்யப்படக்கூடியவர்களை முதலில் நேர்காணல் நடத்துவார்கள். மற்ற துறைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் போது கடைசியாக நடைபெறும் நேர்காணல் எஸ்பிஜியில் முதற்கட்டமாகவே நடைபெறும். அதன்பின் உளவியல் சோதனை, எழுத்து தேர்வு, உடல் தேர்வு என அடுத்தடுத்து நடைபெறும். இதற்கு அடுத்தபடியாக எஸ்பிஜியில் பணிபுரியும் வீரர்கள் யார், அவர்கள் இதற்கு முன்பு என்னவாக இருந்தார்கள், அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள், அவர்கள் பின்னணி மற்றும் தொடர்புகள் பற்றி முழுமையான தகவல்கள் திரட்டப்படும். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ பகுதியில் உள்ளவர்கள் 5 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவர்களுக்கு அனைத்து ஃபிட்னஸ்களும் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட்டு பணி நீட்டிப்பு வழங்கப்படும். இப்படி நாட்டின் தலைமகனான பிரதமரை 24 மணி நேரமும் பாதுகாக்கும் கடினமான பணியை இன்முகத்துடன் செய்யும் வீரர்களின் குடும்ப நலன், குழந்தைகள், கல்வி, பணி பாதுகாப்பு, ஊதியம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் மத்திய அரசு பார்த்துக் கொள்கிறது. ஏனென்றால் வீரம், அர்ப்பணிப்பு, பாதுகாப்பு என்ற 3 அம்சங்களே எஸ்பிஜி வீரர்களின் இதய துடிப்பு, மூச்சுக்காற்று என தாரக மந்திரமாக பணியாற்றி வருகின்றனர்.